ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சோவி மாடலில் இருக்கிற பாஸ்தாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது கொதிக்கிற தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 8 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு. 8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த வேக வச்ச பாஸ்தா இருக்குல்ல, இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் போல் ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசம்லாம் நல்லா போயிடணும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 நல்லா நீளமாக வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சுருள வதங்கணும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கினா போதும். நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பாஸ்தாவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறதுனால தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். ஸோ இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எந்த மசாலாவும் போட தேவையில்லை. இதுவே போதுமானது. இந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். பாருங்கள், இப்போ நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எவ்வளோ உதிரியாக இருக்குது. அந்த மாதிரி எண்ணெயும் உப்பும் சேர்த்ததுனால நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ பாஸ்தாவை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நான் அதில் எந்த மசாலாவும் போடலை. ஆனாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஓவர் மசாலா ஐட்டம் போடாமல் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாஸ்தா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ இதுக்கு வேணால் நம்ம சைடிஷ் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கலை. சும்மா நார்மலாக ஒரு பாஸ்தா ரெசிபி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேஸ்ட்டுக்கு நான் பண்ணி பார்த்தேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.